ஹலோ மக்களே, இன்னைக்கு மார்ச் 6 அடிக்க ஆரம்பிச்சு 6 நாள் ஆச்சு. நம்மள தெரியுமா அது உனக்கு? அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அலர்ட் மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கே தவிர அங்கங்க விழுந்த மாதிரி தெரியலையே. இல்ல எனக்கு புரியல. உழுவுன்னு பேசுறியா? நான் அடி பாவி அப்படி சொல்ல வரல. அப்பப்போ மெசேஜ் வருது, அதுல டிங் டிங் டிங்னு. இவங்க குண்டு போட்டு நம்ம வீடு வந்து இப்படி ஆனா கூட நமக்கு அவ்வளவு பயம் இல்லை. இவங்க ஆனா சேஃபா தான் இருக்கும். அவங்களோட ஒரு அலர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அலர்ட் வந்துச்சா நான் வெளியே நீ பாக்குறேன், எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த அலர்ட் அனுப்புறது துபாய் வந்து ஏன் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த அலர்ட் அனுப்புறாங்கன்னா, ஒரு வகையா எங்கேயாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். வெளியே வராதிங்க, எட்டி பார்க்காதீங்கன்னு தான். ஆனால் நம்ம பையலுங்க எப்படின்னா, அலாரம் வந்துருச்சு வா வெளியே போய் பார்ப்போம், குண்டு போகிறேன். நேற்று நைட் அதான் வந்துருந்தாவ. நான் அப்புறம் போய் தலையில் அடித்து உள்ளே கூட்டு வந்தேன். அவங்க அனுப்புகிற அலர்ட்டே அதுக்கு தான், வெளியே போய் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு. எங்கிருந்தோ சத்தம் வருதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் போகுது. ஆனா ஓகே, சேஃபா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா பார்க்க முடியுது. வாழ்க்கையில பார்க்காத சில விஷயத்தெல்லாம் திவு இங்க வந்து பாத்துட்டு இருக்கிறா. வெள்ளையா பிளைட் போகுது. அன்னைக்கு பார்த்தா சாட்சி பிட்டிட்டு கேட்டுட்டு இருக்கா, வெள்ளையா கூர்மே ஒண்ணு போகுது, அது வெடிக்குமா இல்ல அது கூடயே இருக்கிறது வெடிக்குமா இல்ல இது எங்கேயாவது போய் இடிச்சாதான் வெடிக்கும்? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இவங்கிட்ட கேட்டா இது கூட தெரியாத அடி தற்குறி அப்படிமா. இது சாட்சி பிட்டினா அப்படி சொல்லாது, இதோ உனக்கு திவு. எனக்கு தெரிஞ்சு இவளை உளவுத்துறை வந்து தூக்கிட்டு போயிரும். ஏன்னா ஃபுல்லு பாம் ரிசர்ச் தான் பண்ணிருக்கா. உளுந்தா எங்க இருந்து எப்படி ஓடுனா எதுக்குள்ள போனா தப்பிக்கலாம் அந்த மாதிரி. அதுவும் கண்டுபிடிக்கிறேன். ஆனாலும் இப்ப ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் நீங்க வெளியே இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுவும் குக்கிங்க்கும் நான் பார்த்துன்னு தான் இருக்குது. என்ன குக்கிங்ல ரிசர்ச் பண்ண? ஆமா, இப்ப கடகட அவசரமா 10 நிமிஷத்துல சமையல் இப்போ கொடுத்துட்டாங்க, சாப்பிடணும்ல. அடுத்தப்பல நம்ம எங்கேயோ போயிடுவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, அங்கங்க மூடி வச்சிருவாங்களே. அதனால சரி, அது 10 நிமிஷமுக்கான குக்கிங் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுவும் வித்தவுட் தக்காளி பண்றதுனே தெரியல. அதுதான் உண்மை. இதே தக்காளி போன வாரம் இல்ல சாட்டர்டே வாங்கணும். நம்ம சாட்டர்டே 1 கிலோ வந்து 1 திரம்ஸ் 99 பில்ஸ். அவசரமா 1 கிலோ மட்டும் போதும், 1 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். அதுவும் நாங்க எல்லாமே வாங்கணும். 1 கிராம்ஸ் 2 அப்படி கிட்ட வந்தது. இப்போ நேத்து வந்து 4 தக்காளி தான் எடுத்தேன். 4 தக்காளி 5.75 திரம்ஸ் வந்துருச்சு. அப்படியே 4 to 5 டைம்ஸ் கூட. இப்போ வந்து தக்காளி கிட்டத்தட்ட 12 திரம்ஸ். நாங்க பேசிட்டு இருக்க இன்னைக்கு 6th மார்ச் நிலவரப்படி ஒரு 12 திராமை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. 12 ரூபா தானடா, வாங்கி போட வேண்டியதானடா நினைப்பீங்க. 12 ரூபாய்க்கு நாங்க தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா ஏதாவது இப்ப கீரை அதெல்லாம் வாங்கிடலாம். ப்ரொக்கோலியே வாங்கிடலாம். நம்ம ஃபாரின் காலிஃப்ளவர் தான் நீங்க செய்யறது, குட்டி காலிஃப்ளவர்லாம் எதுவும் செய்யறது இல்ல. சரி, அக்காவுக்கு வருத்தம் என்னன்னா, இங்க குண்டு போடுறதோ இல்ல ஏதோ பிரச்சனை ஆகுறதோ கிடையாது. இவளுக்கு வந்து புதுசா சமைக்கிறதுக்கு ரெசிபி கிடைக்கல. அதுதான் நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து புலம்பிட்டு இருக்கா. அதுலயும் இவளுக்கு எப்படி ரெசிபி வேணுமாமா, 5 நிமிஷத்துல சமைச்சிடணும். அவசரமா சமைப்பது எப்படின்னு தேடிட்டு இருக்கா யூடியூப்ல. இப்படிதான் பார்த்தேன். இவன் என்ன சொன்னா, நான் வரமாட்டேன், இன்னைக்கு லேட் ஆகும், ஒரு 5 மணி ஆகும் அப்படின்ட்டான். அதனால நான் என்ன பண்ணேன், சரி சாப்பாடு எடுக்க வைக்கணும். வெள்ளிக்கிழமை அதுமா எதுக்கு தேவை, ஏதாவது இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வரேன்னு சொன்னனால இப்ப வந்து குட்டி பானையில ஒரு சாப்பாடு வச்சிருக்கேன். என்ன இது தொப்பு சாமான என் வகுறு, என் சைஸ் என்ன, இந்த பாத்திரத்தோட வயசு என்ன? அதனால இப்படி. அப்புறமா அத்தையோட ஸ்பெஷல் இந்த ரெட் கலர் கீரை இருக்கும்ல, அது ரெட் கலர் கீரையில அந்த கேரளா ஸ்டைல அந்த தேங்காய் அதெல்லாம் போட்டு அப்படி செஞ்சு கொடுத்துடலாம். இது எங்க ஊர்ல சீரன்னு சொல்லுவாங்க, கேரளாக்காரங்களுக்கு தெரியும். அந்த சிகப்பு கீரை இருக்குல்லங்க, அதுதாங்க கேரளா கீரை. அது சொல்லு, அழுத்தி சொல்லு. நம்ம என்னதான் போய் செய்யலாம்னு பாப்போம். என் நேரம்னு ஒண்ணு இருக்கணும். இதே மாதிரி நேரம் காலம் ஒண்ணு வரணும். இப்பதான் கண்ணு இது போச்சு, அதுக்கப்புறமா உடம்புலாம் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு வாரம் இந்த குண்டு கொடியே போச்சு. சரி, நம்ம ரெசிபியில நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஃப்ளேம் குடு 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 குடுன்னு வருது, இன்னொன்று ஃப்ளேம் ஆன் ஆகுது. நான் என்ன பண்ண முடியும்? அப்ப ஒரு ஸ்டவ்ல இருக்கிறது, ஃப்ளேம்ல இருக்கிறது 10 நிமிஷத்துக்கான சமையல். அப்படி யூடியூப்ல தேடிட்டு இருக்க. அதாவது ஓட்டை அடுப்புல வச்சு ஒண்ணுமே தெரியாம எப்படி சமைக்கிறது. ஒன்னு ஆன் பண்ண வந்து டமால் ஆயிடுது. அதுக்கே நம்ம ஏற்கனவே நார்மல் சைனீஸ் அடுப்பு அப்படிதான் இருக்கும். இவன்
வாங்கும்போது இது எவ்வளோன்னு மட்டும் இது நீங்கள் கமெண்ட் பண்ணி 50 ரூபாய். எமர்ஜென்சிக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். எப்படியோ 3 வருஷம் ஆச்சாங்க வந்து நான் 2 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆக போகுது. எப்படியோ ஓட்டிட்டேன் நான். 3 வருஷமா ஒரு கிளாஸ் டாப் அடுப்பு பிரீத்தி இல்லடி சைனீஸ் பிரீத்தி இம்பக்ஸ் இந்த அடுப்பை 3 வருஷமா சமைச்சிருக்கா. அதுவும் இவ லேபு, இவ செய்யற சமையலுக்கு இந்த அடுப்பு என்னைக்கே வெடிச்சிருக்கணும். செஃப்னு பட்டம் வாங்கியிருக்கேன். பட்டம் வாங்கல, நானா வச்சுக்கிறேன். வாங்கின பட்டத்தை வச்சு நம்மளால எதுவும் கிளிக்க முடியல. வந்துட்டாளுங்க அட்டி பிரிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எதுக்கு பேச ஆரம்பித்தோம்? உன் கீரை உன் அவசர அடுப்பு வேலையெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஜஸ்ட் அப்டேட். நம்ம வந்து இன்னையிலேருந்து கொஞ்சம் வெந்துருச்சு, அதனால ஆஃப் பண்ணி. உன் வேவாத கீரையை பற்றி யாரும் பேச வரலடி. என்ன நடந்துன்னு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு? அலர்ட் மெசேஜ் காலையில் வந்துச்சுங்க. ஆமாங்க, நான் வந்து வெளியே போய் பார்க்கலான்னு பார்த்தா வரல. ஆனால் புறாக்கள் நான் என் சோறு தின்னுட்டு தான் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன், சேஃபா தான் இருக்கும். அன்பான கணவர்களே, உங்களால நேருக்கு நேரா 10 மிசைல்ஸை கூட சமாளிக்க முடியுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இந்த ஒரு பைத்தியத்தை வச்சுட்டு எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், தலையில போட்டாயிலாடி உனக்கு. சொல்லுவா சொல்லுவா. ஸோ டே 6 இன்னைக்கு கூட இப்போ கூட எங்களுக்கு நேற்று நைட் அலாரம் வந்தது, இன்னைக்கு காலையில் அலாரம் வந்துச்சு. சேஃபாக தாண்டி இருக்கேன். ஆனால் உன் கூட நான் சேஃபாக இல்லடி. எனக்கு பைத்தியம் ஆயிரும்போல, நான் ப்ரெஷர் ஆயிடுவேன் போல், இந்த குண்டு ப்ரெஷரை கூட தாங்கிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று நைட்டு ஒரு 8:30 போல் ஒரு அலாரம் வந்தது. இன்றைக்கி இப்போ ஒரு 11-11:30 போல் ஒரு அலாரம் வந்தது. ஸோ இந்த அலாரம்லாம் ஏன் வருது அப்படின்னா, யூஏ கவர்மெண்ட் வந்து நம்மளை நார்மலான இருக்க பீப்புள்ஸாக இன்டிமேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு அட்டாக், அதாவது நமக்கு வர இந்த டைம் வேறு எங்கேயோ அவுட் சைடில் அவங்க வந்து அந்த ட்ரோன்ஸை மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ மாதிரி தற்கொலையாகாமல் தயவு செஞ்சு எங்கேயாவது கூடாரமான பகுதியிலையோ இல்லை தாழ்மையான பகுதிகளோ, இந்த இவங்கெல்லாம் துராசிக் படத்தில் சொல்கிற மாதிரி அது ஒரு ஆபத்தான மிருகம், தாழ்மையான பகுதியை நோக்கி ஓடுங்கிற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஒளியணுங்கிற அவசியம் இல்லை, ஒளியணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பயம்தான் இருந்துச்சு எனக்கு அதெல்லாம். ஏன்னா இப்போ தான் அதெல்லாம் நான் பார்க்குறேனே. இங்கே வந்து நான் நாங்கள் டீல் பண்ணிருக்கேன் நேரம் இவனை எல்லாருமே அப்படிதாங்க. இப்போ இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க அப்படிதான். இப்போ நம்ம கேள்விப்படுற டும்முன்னு நான் என்ன நினச்சேன்னா, நம்ம எங்கேயோ ஓடி போயிட்டே இருக்கணும், அது பட்டு விழுந்துட்டே இருக்குமா, அப்படி ஆயிடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2 படத்துலேயே வார பார்த்து அப்படியே பழகிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம இங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்துல அவங்க வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை இந்த ஒரு 6 நாள்லயே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்களோட டிஃபென்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுதுங்கிறது இதோட நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து ஷார்ஜா போகிற டிராஃபிக் இன்னும் குறையலங்க, ஜாலியாக ஓட்டுன்னு இருக்காங்க. அவங்க காசு வேணும் சார். நான் வந்து சொல்லும் போது இவன் என்ன சொன்னா, காசு வேணாமா? நான் தான் இவல்ல நீ வீட்டிலே இரு, எதுக்கு வெளியே போற அப்படின்னா நான் தான் கேட்டேன், காசு யார் தருவா? அப்படிதாங்க தோணுது. சரி வீட்டிலே இருக்கலாம்ல, எதுக்கு போகணும்? இப்போ என்ன எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் போயிட்டு வரட்டுமே அப்படின்னா. ஆனால் சரி, ஆனாலும் ஓகே காசு வேணும்ல அப்படின்னு. இப்படி அந்த ஆர்மி மேன்லாம் நினைச்சாங்கன்னா, நாட்டுக்காக அவங்க உழைக்கும் போது நம்ம வீட்டுக்காக நம்ம உழைக்க கூடாது. அதுதான் சொல்ல வரேன். நீ எதுக்கு என்ன நெகட்டிவ் ஆக்குற? நான் அப்பவுமே சொல்லுவேன், அப்புறமா சரி ஓகே இப்படிதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்பப்போ போயிங்கன்னு கிளம்புனோடனே சேஃப் ஆயிட்டியா அவங்கள அதுக்கு மேல போட்டு சாவு அடிக்காளுங்க. எனக்கு மட்டும் தான் வந்துச்சா அப்படின்னு தான் நான் அப்ப கூட சொன்னேன், என்னோட கொல்லிகிட்ட சொன்னேன், இந்த வந்துருச்சு இப்ப பாரு மெசேஜ் வரும்னா, வச்சிங்குள்ளே இவன் மெசேஜ் வந்துருச்சு. அங்க வந்துச்சா, இங்க வந்துச்சு, எங்கேயாவது குண்டு போட்டாங்களா அவ்வளோ சொல்லி குத்தம் இல்லை, ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மனசுக்குள்ள ஹியூமன்னா ஒரு பயம் இருக்கும். உனக்கு அதெல்லாம் இருக்கா? நான் எல்லாருக்குமே தாங்க சொல்றேன், எனக்குன்னு சொல்லலையே. பட் ஆனால் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் போயிட்டு இருக்கு, அதே நேரத்தில் நிறைய பேர் வெளியவும் போகிறாங்க. ஏன்னா நான் இப்போ கூட ஒர்க்கு போயிட்டு தான் வந்தேன். நிறைய பேர் க்ரௌடாக தான் இருக்குது, நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையெல்லாம் இல்லை. நான் இன்னைக்கு காலையில் கூட நியூஸ் பார்த்தேன், நம்ம நியூஸ்
நான் பேர்லாம் சொல்ல ஐயோ. ஆனால் அவங்க போடுற நியூஸ் இருக்கு பாருங்க. அதுலேயும் நம்ம ஆளுங்க இங்கேருந்து டூரிஸ்டாக வந்தவங்க போய் அவங்களுக்கு பயம் இருந்திருக்குமோ என்னமோ அங்கே போய் இறக்கி விட்டு அவங்க வேற ஒரு கதை சொல்கிறாங்க. எங்க அம்மா நேத்து ஒரு வீடியோ அனுப்பி விட்டாங்க. ஒரு பிரிட்ஜ் ஏதோ எங்கேயோ ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜில் வந்து குண்டு விழுந்த மாதிரி பிரிட்ஜ் ரெண்டா இருந்த மாதிரி. அது எங்க அம்மா இப்படிலாம் நடக்கும், இந்த பிரிட்ஜ் உங்க வீட்டு பின்னாடி தான் இருக்காடி அப்படிங்கிறாங்க. ஆனா பயம் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. அவங்கள்தையும் நான் கொத்தம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கு இல்லையா, அதனாலதான் சேஃபா இருங்க, செக்யூரா இருங்க. நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம். இவன் கூட இருக்கானே தவிர மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பாடு வைக்கலங்க, அதனாலங்க நான் செய்யறேன். இப்போ அவன் சொன்னா நான் செஞ்சு தரேன். இப்போ என்ன பண்ண முடியும்? கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு குட் தான். ஸோ இன்றையோட 6வது நாள் அப்டேட் முடிவடைகிறது. அடுத்த கேஸ் வாங்க, அடுத்து கேஸ் அடுப்பு வாங்கக்கப்புறம் 7வது நாள் அப்டேட் சந்திப்போம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வெளிப்பெறுவது உங்களை நான் டிடியோசிட்டி பாம் பரமேஸ்வரின்னு உனக்கு பேர் வச்சிருமா? நோ 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 பேட் பேட்